இன்றைக்குரிய கிறிஸ்தவத்தின் அவநிலை. பரலோகத்தை பற்றியெல்லாம் பேசாதீர்கள். இந்த உலக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்கள், இல்லையென்றால் கிறிஸ்துவே எங்களுக்கு தேவையில்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இருக்கிற வசனம் இருக்கும். இப்போ பழைய ஏற்பாட்டு உள்ள வாக்கு தத்தங்கள்லாம் இன்னைக்கு நாங்களே எடுத்துட்டு இருக்கிற அந்த இயர்லி ஃபர்ஸ்ட் நாளுங்க. அதெல்லாம் எப்படிங்கிறத நம்பலாங்களா? அது நம்ம ஏதோ ஒரு வாக்குத்தத்தை எடுக்கணுமாங்க பிரதர்? அது கீழ்ப்படிந்து அந்த வாக்குத்தத்தை நிறைவே அந்த மாதிரி நான் கேட்கறேன் பிரதர். இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு சொல்றாருன்னு வைங்களேன், கடல் முதல் கடல் உனக்கு கொடுக்குறேன்றார். சி டு சீன் வரும். உனக்கு நான் எல்லையில இருந்து எல்லை வரைக்கும் உனக்கு நான் கொடுக்குறேன்றார். அப்போ அது ஆபிரகாம் கொடுத்தாரு. இப்போ அது நம்மளுக்கு கொடுக்குவாரா? இல்லைங்க, அப்புறம் எதுக்காங்க பிரதர் அந்த மாதிரி சீட்டு மாதிரி போட்டு அப்புறம் இது விசுவாசிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பிரதர், நான் இப்ப டைரக்டாவே கேட்கிறேன். ஆபிரகாமுக்கு நீ கால் மிதிக்கிற எல்லா இடமும் உனக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம கால் மிதிக்கிற எல்லா இடமும் நம்ம வாங்க முடியுமா? முடியாது பிரதர். வாக்குத்தத்தம் தானங்க. அது வாக்குத்தத்தம் தாங்க. இதுக்கு யாக்கோப்ல தெளிவா சொல்வார், நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. ஏன் பெற்றுக்கொள்வதில்லைன்னு அவரை கேள்வி எழுப்பிட்டு பதில் கொடுக்குவார். நீங்கள் தேவனின் சித்தத்தின் பிரகாரம் ஜெபம் பண்ண மாட்டேன்னு இருக்கிறீங்க. அப்போ நம்ம கேட்கறது எதுவும் அவர் கொடுக்குறாருன்னா அவர் சித்தத்தின் பிரகாரம் ஜெபம் பண்ணா கிடைக்கும். அவர் சித்தத்தின் பிரகாரம் ஜெபம் பண்ணலன்னா கிடைக்காது. அவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்துட்டா இருக்கும். அதனால்தான் பவுல் எழுதுறாரு, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடி ஓடுங்கள். அப்போ அதை கொடுக்குறேன்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்னா, இல்ல இன்னும் எனக்கு கீழானவைகள் தான் வேணும், இதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணி போறேன் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம எப்படி? நம்பிக்கை இல்லைங்கிறது இருந்தாலும் எல்லாரும் எடுக்கும்போது நானும் எடுத்து ஆகணுங்க. எடுக்கலினாலே பிரச்சனை ஆகும். ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பிரதர். முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். இப்போ இதெல்லாம் கொடுக்கிறாரு அவர். ஆனா இதுக்காக நம்ம போக கூடாது. கிறிஸ்து கிட்ட கூட நிறைய பேர் இதுக்கு தாங்க வந்தாங்க. சாப்பிடறதுக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், கொடுத்தாரு இல்லன்னு இல்ல. ஆனா அதோட நிக்க வச்சுட்டாரு. ஜீவனை கொடுக்கக்கூடிய வசனம் கிடைக்கலாம் அவங்களுக்கு. பேதுரு சொல்றாரு, யாரிடத்தில் போவும் ஜீவனுள்ள வசனம் உங்கள்கிட்ட இருக்கு. சீசர்களுக்கு என்ன கொடுத்துட்டாருன்னா அதுக்கு மேல ஜீவனுக்கு போற வசனம். அப்ப எது நம்ம எதுக்கு பிரயாசப்படுறோம்? அழிஞ்சு போகிற இந்த பொருளா அழியாமை உள்ள ஜீவன். Okay, brother. Thank you, brother. Thank you, brother.